ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனியா ஹோம் ஸ்டைல். நாம் இந்த வீடியோவில் எப்படி வந்து டைமண்ட் ஷேப் நெக்கு வந்து கட் பண்ணி ஏற்கனவே வீடியோ போட்டாச்சு. அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிளாக சின்ன நெக்கு கட் பண்ணி எப்படி இதை வந்து தைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இதில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து எப்படி தைக்கலாம்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்னா, அந்த டைமண்ட் ஷேப் நெக் வந்து தைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னா, ஒரு 2 இன்ச்சில் வந்து ஒரு ஸ்ட்ரைட்டாக வந்து கிளாத் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அது ஓரம் வந்து மடித்து தைச்சிருங்க. தைச்சிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து நெக்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ கரெக்டாக அந்த கார்னரில் வந்து நம்ம வந்து கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த இடத்துல நீடில் வந்து உள்ளுக்க வச்சு தான் நம்ம இந்த மாதிரி திருப்பணும். நீடில் வெளியே வரக்கூடாது, வந்துச்சுன்னா நமக்கு ஷேப் மாறிடும். ஸோ அந்த இடத்துல நம்ம மறுபடியும் திருப்பிட்டு நெக்ஸ்ட்டு மறுபடியும் அமுக்கு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து தைக்கலாம். ஸோ நம்ம இப்போ அங்கே வந்து தையல் வந்து இப்போ வந்து இந்த இடத்துல வந்து கட்டிங் இருக்குது, ஷேப் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பாதியிலே அதை ஸ்டாப் பண்ணி அந்த துணியை இழுத்து பிடிச்சி ரெண்டாக மடித்து விட்டு நம்ம தைக்கலாம். ஸோ அடுத்து வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது லாஸ்ட்டாக உங்களுக்கு கிளியராக இருக்கும். அதில் நான் வந்து எப்படி தைக்கிறேன், எப்படி பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம கரெக்டாக அந்த இடத்துல அமுக்கு போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அந்த துணியை இழுத்து பிடிச்சி இந்த பக்கம் லூஸ் விட்டு நம்ம மடித்து அப்படி இழுத்து விட்டுக்கிறணும். அப்படி மடித்து விட்டு நம்ம கீழே பார்க்கணும். கரெக்டாக அந்த எட்ஜுக்கு நேராக நம்மளோட கட்டிங்க்கு நேராக அந்த மடிப்பு இருக்கான்றதை பார்த்து செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், இதில் உங்களுக்கு நல்லா காமிச்சிருப்பேன். இப்போ இந்த இடத்துல நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு நெக்கு வந்து நடுவால் வருது. ஸோ என்ட்டு வந்து அந்த பக்கம் இருக்குது. ஸோ அதுக்கும் இதுக்கும் நான் பிடிச்சிக்கிட்டேன். பிடிச்சி நம்ம வந்து லூஸ் விடும் போது கொஞ்சம் துணி வந்து இப்படி நமக்கு காட்டுதா. ஸோ அந்த துணியை அப்படியே நம்ம என்ன பண்ணணும்னா பிடிச்சி அப்படியே மடித்து அந்த பக்கமாக திருப்பிக்கிறணும். கரெக்டாக அந்த கார்னருக்கு நேராக இருக்கான்னு பார்த்துட்டு கரெக்டாக நம்ம இழுத்து பிடிச்சி அப்படியே அந்த பக்கமாக நம்ம மடிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மடிச்சுட்டு நம்ம இதை நெக்கை திருப்பி விட்டுக்கலாம். ஸோ கரெக்டாக அந்த கார்னருக்கு நேராக வந்தோடனே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இந்த ஊசியை வந்து நம்ம உள்ளுக்கு இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வந்து இதை தூக்கி விட்டு நம்ம திருப்பணும். இல்லை நீங்கள் வந்து ஊசி உள்ளுக்கு இன்சர்ட் ஆகலை அப்படின்னா நமக்கு வந்து அதோட ஷேப் வந்து மாறிடும். அதனால் ஊசியை நல்லா இன்சர்ட் பண்ணி அந்த இடத்துலையே 2 தடவை ஒரு தடவை கூட அந்த ஊசியை அமுக்கு போட்டு 2 தடவை 3 தடவை இழுத்து விட்டு அதுக்கப்புறமா அந்த ஊசியை எடுத்து விட்டு நீங்கள் திருப்பினீங்க அப்படின்னா இன்னுமே அந்த இடத்துல ஃபிக்ஸட் ஆகிடும். ஈஸியாக இருக்கும், அந்த ஷேப் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அது நம்ம முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அந்த ஸ்டிச்சிங்க்கு வெளியில் இந்த நம்ம கட் பண்ணுறது போயிடக்கூடாது. ஸ்டிச்சிங்குள்ளேயே நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். இது எதுக்காக நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு திருப்பி விடும்போது ஈஸியாகவே நமக்கு வந்து திருப்பி விடும்போது ஈஸியாக வரும். இன்கேஸ் நீங்கள் வந்து அதை கட் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா நமக்கு வந்து நெக்கு வந்து கரெக்டாக வந்து உட்காராது, சேஃப் கொடுக்காது. அதனால தான் நம்ம அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிடுறோம். குட்டி குட்டியாக நம்ம வந்து தையலுக்கு வெளியில் தான் கட் பண்ணணும். உள்ளுக்குள்ளே தையலுக்கு மேலே போயிடுச்சுன்னா நமக்கு வந்து ஷேப் வந்து முன்னாடி திருப்பி விடும் போது ஓட்டையாக இருக்கும், ஹோல் விழுந்துடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த தையலுக்கு வெளியில் வரைக்கும் நம்ம மெதுவாக சின்ன சின்னதாக பொறுமையாக கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் இப்படி திருப்பி விடும் போது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், சுலபமாகவும் இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் திருப்பி விட்டு நல்லா நம்மளோட கையை வச்சு நகத்தை வச்சு அந்த இடத்த விட்டு அமுக்கி விட்டுக்கலாம். இல்லை எனக்கு கரெக்டாக வரல அப்படின்னா நீங்கள் கரெக்டாக அதை அமுக்கி விட்டு அயன் பாக்ஸ் வச்சு கூட அயன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போவுமே நம்ம அந்த கார்னர்கிட்ட வரும்போது அந்த ஊக்கை வந்து நம்ம வந்து எடுத்து விட்டு திருப்பி நம்ம தைக்கணும். ஸோ நம்ம வந்து அதை அமுக்கி விட்டு அந்த இடத்துல 2 தடவை இப்படி ஒரு 2 தையல் விழுகிற மாதிரி கூட செஞ்சுட்டு அப்புறம் கூட திருப்பிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நிற்கிது இல்லையா. ஸோ அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணலாம், அந்த ஊசியை இப்படி திருப்பி விடணும். கையில் நம்ம அந்த வீலை வந்து இப்படி 2 தடவை அந்த ஊசியை வந்து மேலே கீழே போயிட்டு வர மாதிரி போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மேலே இழுத்து விட்டு ஷேப்பு திருப்பி விட்டு நம்ம தைக்கலாம். ஸோ டைமண்ட் ஷேப் நெக்கு, அப்புறம் வந்து நெக்கு, இந்த மாதிரி நெக்கு தைக்கிறதுலாம் ரொம்பவே ஈஸி, ரொம்பவே சுலபமானது. இது வந்து நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு தான் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் உங்களுக்காண்டி நான் வந்து பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காண்டி தான் நான் இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக காட்டுவோம், பெருசாக காமிச்சா லென்த்தாக போகும் அப்படின்றதுனால நான் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன குழந்தைங்களுக்குள்ள நெக்கை கட் பண்ணி நான் அதில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன்.
உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள். அப்புறம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது உங்களுக்கு வந்து இல்லை நீங்கள் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் ஏதாவது சஜஷன் சொன்னாலுமே நான் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நீங்கள் வந்து நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்றத மற்றவங்களும் பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் லைக் பட்டனை லைக் பண்ணுங்கள். இது வந்து ஒரு குழந்தையோட ஒரு 2 வயசு குழந்தையோட சட்டைங்கிறதுனால நான் ஃப்ரண்ட் நெக் வைக்கிறதுக்காண்டி பட்டன் வைக்கிறதுக்காண்டி 1 இன்ச் வந்து தையலுக்கு விட்டுருப்பேன். ஸோ அந்த தையலை நம்ம மடித்து அடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். கரெக்டான அந்த டைமண்ட் ஷேப் வந்து நமக்கு தெரியும். இப்போ வந்து இந்த 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிறனால நமக்கு பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அதை மடித்து அடிச்சிட்டோன்னா நமக்கு வந்து இந்த டைமண்ட் ஷேப் வந்து கரெக்டாக காமிக்கும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு. ஸோ இந்த மாதிரி இந்த 1 இன்ச்சை மட்டும் நம்ம மடித்து தச்சுக்கிறோம். தச்சதுக்கப்புறம் நமக்கு வந்து கரெக்டாக அந்த நெக்கு காட்டும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், இன்னொரு பக்கத்தையும் நம்ம வந்து அந்த மாதிரி 1 இன்ச்சுக்கு மடித்து தச்சிட்டோம்னா நமக்கு கரெக்டான டைமண்ட் ஷேப் வந்து வந்துடும். பாருங்கள் நமக்கு அழகான டைமண்ட் ஷேப்பில் வந்து நெக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.